ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலா விபான்யாம் கோதாமணன்ய சரண சரணம் பிரபத்யே. நமஸ்பாய். இன்றைய தினம் திருப்பாவினுடைய பாசுரம் 25 மற்றும் 26. இந்த இரண்டு பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி நாம் சென்ற வகுப்பில் பார்த்த பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இரண்டு பாசுரங்களை நம்ம பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற பாசுரத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, இந்த மகாபலி அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவனுடைய கர்வத்தை அடக்கி இந்த உலகத்தை காப்பாற்றி வாமனனா அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாக மாறி 3 அடி அளந்து இது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் உணர்த்தினாரா. அப்படி உணர்த்தியவனே, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, உன் திருவடிகளுக்கு வணக்கம் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தொடர்ந்து சென்றங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றிங்கிறான். ராமாவதாரத்தை நினைவு கூர்ற ஆண்டா. ராமாவதாரம் எடுத்து சீதையை மீட்க தெற்குள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு என்னுடைய நமஸ்காரம். அது மாத்திரமா, அப்புறம் பாருங்க, கொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி. சக்கர வடிவில் வந்த சகடன் அப்படிங்கிற அசுரனை ஒரே உதையால வீழ்த்திட்டார். அப்படி ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. இல்லையா? அது மாத்திரமல்ல, கன்று வடிவில் வந்தா வத்சாசுரன், அவனை ஒரே அடி வீழ்த்திட்டார். இப்படி பல அரக்கர்களை வீழ்த்தியவனே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அதாவது கோவர்தனகிரி அப்படிங்கிற மலையை குடையாக மாற்றி அந்த ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன்னுடைய இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வாம், இன்று யாம் வந்தோம், உன்னை தேடி நாங்க வந்திருக்கோம்பா. இரக்க குணம் முக்கியவரே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். இல்லையா? பகைவர்களை வென்றவனே, அழித்தவனே, அப்படி பகைவர்களை அழித்த உன்னுடைய வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். இப்படி உன்னுடைய வீரச் செயலை பாடி உன் நரலை பெறுவதற்கு நாங்கள் இங்க வந்திருக்கோம். எங்கள் மீது நீ இரக்கம் காட்ட வேண்டும்னு பார்த்தோம். இந்த பாசுரமானது ரொம்ப முக்கியமான பாசுரம் திருப்பாவையில். அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. ஏன்னா இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய வீரச் செயல்கள் அப்படிங்கிறது நிறைய காண்பிக்கப்படுறது. இப்படி இதுக்கு என்ன பேருனாக்கா, இந்த பாசுரத்துக்கு போற்றி பாசுரம்னு பேர். ஏன்னா கடைசியா பாருங்க, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றி, கொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. கடைசியில போற்றி போற்றி போற்றின்னு வர்றதுனால இந்த பாசுரத்துக்கு போற்றி பாசுரம் அப்படிங்கிறதாக பேர். இந்த பாசுரத்தை நாம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்தா, கண்ணன் சிறு வயதில் இருந்த போது நிகழ்த்திய அந்த பல வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். எடுத்து சொல்லணும் கண்டிப்பா. அதன் மூலம் என்ன ஆகுனாக்கா, அந்த குழந்தைகளுக்கு தைரியம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே போகும். அதனால இந்த பாசுரமானது ரொம்ப முக்கியமான பாசுரம், குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம். நம்ம மாத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாசுரத்தை தினம் தினம் சொல்லலாம். அப்பேற்பட்ட வசத்தியான பாசுரம் இந்த அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு சொல்லக்கூடிய பாசுரமான. அப்பேற்பட்ட தாத்பரியத்தை கொண்ட அந்த பாசுரத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்து முடிச்சிருந்தோம் சென்ற வகுப்புல. அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2 பாசுரங்கள், அந்த 25 மற்றும் 26 சொல்லக்கூடிய இந்த 2 பாசுரங்கள் என்னென்ன,
அது ஒன்றொன்றா நம்ம இப்போ எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கறத குழந்தைகளை இப்போ சொல்லுவா. மற்றவாலாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லுங்க. அதன் பிறகு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து பஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து பஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து பஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே குடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோரும் பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் எல்லாம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே ஓல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே அல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே குடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோரும் பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஆளன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே
ஆடிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். சென்ற பாசுரம் குழந்தைகளுக்கான பாசுரம்னு சொல்லும். ஏன்னா குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம். எம்பெருமானுடைய ராமாவதாரம், வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துல பாகவதம் அப்படிங்கிறது வசத்தி. 18 புராணங்கள்ல பாகவத புராணம் அப்படிங்கிறது எம்பெருமான் கிருஷ்ணனுடைய லீலைகள் அப்படி அனுபவிப்பார் வியாச பகவான். அந்த விஷயங்கள்லாம் குழந்தைகள் கண்டிப்பா படிக்கணும். அப்பதான் அவளுக்கு அந்த தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறது நினைவூட்டும் வகையா ஆண்டாள் அந்த ஒரு பாசுரத்துல மொத்த பாகவதத்தையும் கொண்டு வந்துருவா. அதனால அந்த பாசுரம் குழந்தைகளுக்கு நிச்சயமா சொல்லிக் கொடுக்கணும். 30 பாசுரத்துல அந்த பாசுரத்தை பிரதிதினம் சொன்னாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளுடைய பாசுரம் அது. அதை தொடர்ந்து இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்பா, நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம். இந்த பக்தன் சொல்லும் பொழுது இப்ப இறைவன் அவனுக்கு நாம என்ன பண்றோம்? சேவகன் ஆகிடுறோம் இல்லையா? சேவை பண்றதுக்காகவே பக்தன் இருந்துட்டு இருக்கான். யாருக்கு சேவை பண்ண போற? இறைவனுக்கு சேவை பண்ணுறது. அப்படி தன்னுடைய பக்தன் வந்திருக்கான் அப்படின்னா அங்க பாருங்க, அந்த பிரகலாதன் இருக்கா இல்லையா? அந்த பிரகலாதனுக்காக உடனடியா வந்தார். உடனடியா வந்து அந்த பிரகலாதனுடைய தந்தை இருக்காரு பாருங்க, இரண்யன், அவனை வதம் பண்ற. அவன் கேட்கிறான், நாராயணன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேட்கிறான் இல்லையா? இப்படி பெருமாளுக்கு ஒரே கைகால உதறிடுறது. என்னடா இது, இவன் ஏதாவது சொல்லிட போறான் இல்லையா? உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அவன் சென்று விட்டான் இல்லையா? பெருமாள் தூண்டிலும் இருப்பார், துரும்பலும் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்தது எல்லா விதமான வஸ்துக்களுக்குள்ளேயும் போயிடணும். அப்பதானே தயார் நிலையில் இருக்க முடியும். அப்பதான் தன் பக்தனுடைய வாக்கை காப்பாற்ற முடியும். உடனே பெருமாள் என்ன பண்ணிட்டார்? எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் அவர் சென்றுட்டார். ஒரு அணுவை கூட அவர் பாக்கி விடல. ஒரு அணுக்குள்ளேயும் பெருமான் அதுல பிரவேசம் பண்ணியாச்சு. ஏன்னா பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள்ள இருந்து வெளிப்பட வேணுமே இல்லையா? அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தது. பாருங்கோ, எம்பெருமான் இந்த லோகத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் சிருஷ்டி பிரளயம் எல்லாமே பார்க்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கே பயம் ஏற்படுறது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இதுக்குள்ளேருந்து வரணும் அவன். ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியாது. அதனால அந்த பயத்திலேயே அப்படியே இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அவன் தூண் அப்படின்னு சொன்னதுமே அதற்குள்ளும் மறந்திருந்த பகவான் நரசிம்மாவதாரமா வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சேவை அது! இதனால என்ன சொல்றதுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, பக்தனுக்காக எம்பெருமான் எல்லாமே பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரிதான் பாண்டவர்களுக்காக எல்லாத்தையும் பண்ணார் இல்லையா? நம்ம பார்த்தோம், கூடவே இருந்து படிச்சு பேர்பட்ட விஷயங்களை நடத்தினவர் அந்த எம்பெருமான். அவருடைய விஷயம், அவரை பேர்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து. அவர் பிறந்தது இங்க, வளர்ந்தது இன்னொரு இடம். அது நமக்கு தெரியும். எம்பெருமான் அவருடைய அந்த சரித்திரம் இருக்கு இல்லையா? அது படிக்கும்போது தெரியும். தேவகனுடைய மைந்தனாக ஒரு ராத்திரியில பிறக்கிறார். அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்றார்? யசோதையிடம் போய் அந்த இடத்துக்கு சென்றுறார் இல்லையா? தேவகியின் மைந்தனாக ஒரு ராத்திரியில பிறந்தவனே யார சொல்றா? கண்ணனை சொல்றா ஆண்டாள். தேவகியினுடைய மைந்தனாக ஒரு நள்ளிரவு அதுல பிறந்தவனே அன்னைக்கு இரவே என்ன பண்ண? யசோதையிடம் போயிட்டு நீ வந்து அங்க வளர சென்றுட்ட. இப்படி என்ன ஆறுது? கம்சனுக்கு பொறுக்கலை, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 8ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தையின் மூலமாக தனக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிற பயத்துல கம்சன் இருந்துட்டே இருக்கான் இல்லையா? அப்பேற்பட்ட கம்சனுக்கு இங்கே இவர் மறைஞ்சு வாழ்றது, மறைஞ்சு வளர்றது அப்படிங்கிறது கம்சனால பொறுத்துக்க முடியல. அப்படி ஒன்று அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கான்.
அப்பேற்பட்ட கருத்து அழியக்கூடிய வகையில அவனது வயிற்றிலே என்ன பண்ண, ஒரு பயத்தை ஏற்படுத்தினவர், ஒரு நெருப்பை விளைவித்த அல்லவா. அப்பேற்பட்ட உயர்ந்த, ஏன்னா அவன் மடியில நெருப்ப கட்டின்னு இருந்தான் கம்சன். எந்த நேரத்தில் தனக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் தெரியாத மாதிரி அந்த கம்சனையே பயப்பட வச்சார். அப்பேற்பட்ட ஒரு குணங்களை உடைய திருமாலே உன்னுடைய அருளை கேட்டு நாங்களாம் வந்திருக்கோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரும் தருக்கிலானாகி தாங் தீன் நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், இல்லையா, அவனுக்கு நீ வளர்ந்து வர அப்படிங்கிற விஷயமானது கம்சனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்ன பண்றான், தனக்கு எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படுமோன்னு தெரியாத ஒரு நிலையில இருந்துருக்கான். அப்படின்னு சொல்ல வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருந்தான். அப்பேற்பட்ட நிலைக்கு அவனை தள்ளியவனே திருமாலே, நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, உன்னை அறுத்தித்து வந்தோம். அதாவது உனது அருளை கேட்டு யாசகம் பண்ணி வந்திருக்கோம்பா. அதனால நீ என்ன பண்ணோம், உன்னை அறுத்தித்து வந்தோம். நீ என்ன பண்ணோம், பறை தருதியாகில், நாங்க உங்ககிட்ட யாசகம் பண்ணி வந்திருக்கோம். அந்த அருளை நீ தந்தாய் அப்படின்னாக்கா, உன்னுடைய விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்க பாடுவோம்பா. உன்னை நாங்க கொண்டாட போறோம், உன்னை நாங்க வாயால பாட போறோம். நீ இதுவரை செய்த அந்த லீலா விபூதின்னு சொல்ல அந்த லீலைகளை உறக்க சொல்லி நாங்க பாட போறோம், இல்லையா. உன்னுடைய செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணி நிறைய இருக்கு, அதையெல்லாம் பாராட்டி நாங்க என்ன பண்ண போறோம், பாட போறோம். அப்படி உன்னுடைய பெருமையை பாடுவதால் என்ன கிடைக்கும் தெரியுமா, துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். எங்களுக்கு வேற ஒண்ணுமே வேணாம். உன்னுடைய பெருமையை நாங்க வாயால பாட போறோம், அதை நீ கேட்கணும். கேட்கறதுக்காக தான் உன்னை கூப்பிடுறோம், வந்து கேள். அப்படி உன்னுடைய பெருமையை நாங்க பாடுவதால என்னுடைய துன்பங்கள்லாம் நீங்கி இன்பமாய் மகிழ்வு, எல்லா துன்பங்களும் போயிடும். மகிழ்ச்சி இன்பம் அப்படிங்கிறதோட நாங்க என்ன பண்ண போறோம், மகிழ்ந்து இருப்போம். இன்னைக்கு பாருங்க, வசத்தியான நாள். இன்னைக்கு ஆவணி சுக்ல பஞ்சமி. இந்த நாள் வந்து பஞ்சசம்ஸ்கார தினம்னு சொல்லுவா. ராமானுஜருக்கு பெரிய நம்பிகளிடமிருந்து இந்த மதுராந்தகம் சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தில் தான் இன்றைய தினம் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயமானது அரங்கேறிய தினம் இன்னைக்கு. அப்பேற்பட்ட உசத்தியான நாளில் நாம அந்த அருகாமையில், மதுராந்தகத்துக்கு அருகாமையில் இருந்துட்டு இப்படி ஆண்டாளால் அருளி செய்யப்பட்ட ஒரு திருப்பாவை அப்படிங்கிற அந்த பாசுரத்தை நாமெல்லாம் வந்து காதால கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டாள் என்ன சொல்ற பாருங்க, உன்னை நான் பாட போறேன்ப்பா, உன்னுடைய பெருமையும் புகழையும் பாட போறோம். அப்படி பாடுறத நீ கேட்டா போறோன்றான். அந்த 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 பாடல்களை உன்னை பற்றி புகழ்ந்து பாட போறோம், நீ கேள். அப்படி கேட்டா என்ன ஆகும்னாக்கா, உனது பெருமையை நாங்க பாடுவதால துன்பங்கள்லாம் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போன்ற. அப்ப பாருங்க, அப்படி ஆண்டாள் உசத்தியா கொண்டாடின அந்த பாசுரங்களை நாம இன்றைய உசத்தியான தினத்துல நாம கேட்டு இருந்துருக்கோம்னாக்கா, நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள்லாம் நீங்கி நமக்கு இன்பம் பெருகும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை. அற்புதமான பாசம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. அவன் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருந்தான் பயத்துல. எப்ப தனக்கு கண்ணனால ஆபத்து வருமோன்னு தெரியாம பயந்து பயந்து இருந்தான். அப்படி ஒரு பயத்தை காண்பித்த நெடுமாலே, உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில், நாங்க உன்னை பாட வந்திருக்கோம்பா. நீ வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும், அருளை தந்தா போரும். அப்படி நீ அருள் தந்தாயானால், இல்லையா, பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னுடைய செல்வ சிறப்பு பக்தர்களுக்காக நீ செய்த சேவகம் இது எல்லாத்தையும் பாராட்டி நாங்க என்ன பண்ண போறோம், யாம் பாடி. அப்படி பாடினா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், துன்பங்கள்லாம் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அப்படிங்கிறதாக இந்த 25வது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்லக்கூடிய பாசுரம். அடுத்தது நாம பார்க்க போறது பாசுரம் நம்பர் 26. என்ன பாசுரம் அது,
மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலூர் எம்பாவாய்னு சொல்லக்கூடிய பாசம். இப்படி இந்த பாசத்தினுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன பாருங்க. இப்போ பாஞ்சஜன்யம் அப்படிங்கிறது எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய பஞ்சாயுதம், அதுல ஒரு ஆயுதம் பாஞ்சஜன்யம். அந்த சங்கு அத பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார், திருமால் ஏந்தின்னு இருக்கார் ஒரு கை. இந்த சங்குக்கு ஒரு கதை இருக்கு. என்னக்கா, பஞ்சசன் அப்படிங்கிற ஒரு அரசன் சாந்தீபனி அப்படிங்கிற முனிவருடைய மகனை கொன்று விட்டு என்ன பண்றா, கடல்ல போய் மறந்து கொண்டான். கிருஷ்ணர் அவருடன் என்ன பண்றா, மாணவராக சேர்ந்து குருதட்சிணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என அந்த சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த பஞ்சசனை அப்படின்றவனை கொன்று அவனை சங்காக மாத்தி தனது கையில வச்சுட்டார். அப்படி அந்த அசுர சங்கு என்பதால் தான் அது என்ன, அது அந்த குருக்ஷேத்திரத்தில் அதை என்ன பண்றார், ஊதும் போதெல்லாம் அது பேரொளி கேட்டு எதிரி படைகளை நடுங்கிச்சு. அப்பேற்பட்ட சத்தியான சங்கு. அப்படி பக்தரோட மிகுந்த அன்பு கொண்டவனே இல்லையா, நீலக்கல்லால பொறிக்கப்பட்டவனே, பெரிய கடல்ல ஆளிலையில் மிதப்பவனே, பெரிய சமுத்திரம் இல்லையா, அந்த சமுத்திரத்துல ஒரு சின்ன ஆழ இலை, அதிலேயே தன் உருவத்தை சுருக்கி கொண்டு அந்த ஆளிலை மேல் தன் உருவத்தை, அதாவது எம்பெருமானால பெரிய விஸ்வரூபம் மாதிரி எடுத்து அந்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள அடக்க முடியும், சின்ன இலைக்குள்ளேயும் தன்னை அடக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய எம்பெருமானே இல்லையா. என்ன ஆறுதுனாக்கா, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் அந்த மார்கழி நோன்பு, அந்த நோம்பிற்கு என்ன பண்றா, இப்படி உலகத்தையே அதிர வைக்கும் ஒளி. அது எப்படி இருக்கும் அந்த சங்கு அப்படின்னாக்கா, அந்த பால் சாதம் இருக்கு இல்லையா, பால் சாதம் போன்ற நிறம். அந்த உன்னுடைய சங்காகிய அந்த பாஞ்சஜன்யத்தை அது எப்படி இருக்குனாக்கா, வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம். பெரிய முரசு, பல்லாண்டு பாடும் பெரியோர்கள் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தை அளித்து அருள வேண்டும். ஒரு இடம் கேட்கிற, அந்த இடத்தை நீ அருள வேண்டும். இந்த மாலே மணிவண்ணா, இந்த மணிங்கிற சப்தமானது அநேக இடங்கள்ல ஆண்டாள் பிரயோகம் என்றே வர. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. எதிரியினுடைய குருக்ஷேத்திரத்துல எம்பெருமான் அந்த சங்கநாதத்தை எடுத்து முழங்கும் பொழுது எதிரியினுடைய படைகள் நடுநடுங்குமா. அப்படி ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே, அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய பால் சாதம் போன்ற நிறத்தை உடையது. போல்வன சங்கங்கள் பொய்ப்பார் உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். தன்னுடைய சரீரத்தையே ஒரு பெரிய கடல், அதுல ஒரு ஆழ இலையில மிதக்கக்கூடியவனே இல்லையா. அப்பேற்பட்ட கண்ணனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நோம்பிற்காக என்ன பண்ணணும் நீ அப்படின்னாக்கா, இந்த உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் அந்த பால் சாதம் போன்ற நிறத்தை உடையதுமான உன் சங்காகிய பாஞ்சதன்யத்தை போன்ற பலம்புரி சங்குகளையும், பெரிய முரசு கேட்கிறா, நிறைய சங்குகளா வேணும்னு கேட்கிறா. உன் கையில இருக்கக்கூடிய சங்கு போல சங்கு எங்களுக்கு வேணும், பெரிய முரசு வேணும்னு கேட்கிறா. அதே மாதிரி பல்லாண்டு பாடக்கூடிய பெரியோர், நிறைய மங்கள தீபங்கள், கொடி இல்லையா, எம்பெருமானுடைய கொடி எல்லாத்தையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கண்ணனிடத்துல ஆண்டாள் இந்த பாடல் மூலமா தெரியப்படுத்துறான். உனக்காக நாங்கள் வந்திருக்கோம், நீ எங்களுக்கு நிறைய வாத்திய உபகரணங்கள், சங்கு
பாஞ்சஜன்யம் போன்ற வலம்புரி சங்கு, பெரிய முரசுகள், பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நீ நிறைவேற்றுவதற்குடைய இடத்தையும் அளித்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதாக இதில் சொல்லி முடிக்கிறார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் அத போன்ற சங்கங்கள் நிறைய எங்களுக்கு வேணும். பொய்ப்பால் உடையனவே சால பெரும்பரையே, பெரிய பெரிய முரசுலாம் வேணும் கேட்கிறான். பல்லாண்டு இசைப்பாரே, பெரியோர்கள்லாம் பல்லாண்டு பாடுவாள்ல அவெல்லாம் வேணும். கோல விளக்கே, இந்த கொடிகள்லாம் தந்து இல்லையா, கொடியே விதானமே, தீபங்களையும் கொடிகளையும் தந்து ஆளிநிலையாய் அந்த நீல கடல், அந்த பெரிய சமுத்திரத்திலேயே ஒரு ஆழ இலைக்குள்ள மிதப்பவனே, நீ என்ன பண்ணு, எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இந்த நோன்பை முடிப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்லி முடிக்கிறோம். இப்படியாக இன்றைய தினம் நம்ம 2 பாசுரங்களை பார்த்துட்டோம் இல்லையா. பாசுரம் நம்பர் 25, பாசுரம் நம்பர் 26. என்னென்ன பாசுரங்கள்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது 25. 26வது பாசுரம் என்ன? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கெட்டியேன் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பார் உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறதான பாசுரங்கள். இன்னும் நமக்கு 4 பாசுரங்கள் தான் இருக்கு. இன்னும் 2 வகுப்புல அந்த 4 பாசுரங்களையும் நாம் என்ன பண்ண முடியும், முடிச்சிருவோம். அதோட திருப்பாவை ஆண்டாளால் அருளி செய்யப்பட்ட 30 பாசுரங்கள் அப்படிங்கிற ஒரு வசதியான கிரந்தத்தை நாம் பூர்த்தி பண்ண போகிறோம். நீங்கள் தொடர்ந்து அபியாசம் பண்ணுங்கோ. நடந்து முடிஞ்ச பாசுரங்கள்லாம் நமக்கு தமிழில் தான் இருக்குது. எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பிரதி வகுப்பில் ஒரு பாசுரத்தையும் 3 தடவை சொல்லி நம்ம உங்களுக்கெல்லாம் அபியாசம் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதே கிரமத்தில் உட்காந்து அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பாவையில் உள்ள பாசுரங்கள்லாம் சொல்லிகிட்டே வாங்கோ. அப்போ தான் நம்ம அந்த வகுப்பை பூர்த்தி பண்ணும்பொழுது எல்லாராலையும் நல்லா அந்த பாசுரங்களை உச்சாரணம் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். அடுத்த வகுப்பில் அடுத்த 2 பாசுரங்களோட பார்க்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்த 27 மற்றும் 28வது பாசுரம் தாசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யவாதாக.